புத்தீனமா செய்யறோம். அதுதான் இன்னைக்கு நான் 7 விஷயத்தை சொல்ல போறேன். ஜெபம் பண்ணாததினால, ஜெபிக்காததினால நாம் செய்கிற புத்தீனமான 7 விஷயங்கள், நம்ம செய்யற தப்பு, ஜெபிக்காதனால நம்ம செய்யற 7 தவறுகள். இன்னைக்கு சபைக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஜெபிக்காமல் ஒரு விசுவாசி வாழ முடியாது. ஜெபம் தான் கிறிஸ்தவர்களுக்கு அஸ்திவாரம். ஆமென் சொல்லுங்க. அது பெந்தேகோஸ்தே விசுவாசிகளுக்கு ஜெபம் தான் அஸ்திவாரம். ஆதி திருச்சபை ஜெபிக்கிற சபை. ஆமென் சொல்லுங்க. நான் உபவாச கூட்டத்துல சொன்னேன், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாத்துக்கும் யார்கிட்ட போய் நின்னாங்க தெரியுமா? மோசே எங்களுக்கு இறைச்சி வேணும், மோசே எங்களுக்கு தண்ணி வேணும், மோசே நாங்க வனாந்திரத்துல சாகு. எல்லாத்துக்கும் யார்கிட்ட வந்து நின்னாங்க? மோசே கிட்ட, ஊழியக்காரர் கிட்ட வந்து நின்னாங்க. அது பழைய ஏற்பாட்டு விசுவாசம். ஆனா நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்களா, புதிய ஏற்பாட்டு விசுவாசி எப்படி தெரியுமா? பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் ஊழியக்காரனை ஜெயில போட்டாங்க. சபையெல்லாம் கூடி ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. ஆமென். ஊழியக்காரன்கிட்ட போய் ஜெபிக்க நிக்கிற கூட்டம் இல்ல, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற கூட்டம் தான் புதிய ஏற்பாட்டு சபை. ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சபையா நம்ம மாறணும். ஜெபிக்காம தேவ சபை விசுவாசிகள் நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபிக்காதனால தான்